You said wings. குடிக்கிறேன் எனக்கு விங்ஸே வரல. கேஸ் போட்டேன். இவங்க ரெட் புல் கிவ்ஸ் விங்ஸ்னு வச்சிருந்தது Wings. 87ல வச்சிருக்காங்க. தேர்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ட்ரிங்க் மார்க்கெட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக் டிரைவர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பண்ணிட்டாங்க. ஸ்பான்சர் பண்ணுவாங்க இந்த F1 ரேஸ், ஸ்கை டைவிங். Red Bull gives a wings. ஓகே ரெட் புல் ரொம்ப ஃபேமஸான பிராண்டு. சோப்பு காடை எனர்ஜி ட்ரிங்க். இது எங்கள்கிட்ட இருக்கிறதுல தேர்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரிங்க். இதுக்கு ரேட்டு 165. ஓகேவா? இது மேலே ஒரு கேஸும் உண்டு. எப்படின்னா ஸ்டார்டிங்ல ரெட் புல் விங் கொடுத்தேன். ரெட் புல் கிவ்ஸ் த விங்ஸ். விங்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அது என்ன ஆச்சுன்னா அது சொல்றேன். ஓகே நீ சொல்றியா? அது சொல்றேன். ஸோ இவங்களோட ஃபேமஸ் ஸ்லோகன் என்னன்னா ரெட் புல் கிவ்ஸ் விங்ஸ். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டான் ஒருத்தன், இதை டெய்லி வாங்கி கொடுத்து இந்த இதை வச்சுட்டு எனக்கு வந்து நான் இதை டெய்லி குடிக்கிறேன் எனக்கு விங்ஸே வரல கேஸ் போட்டான். ஸோ அதுவும் வந்து கோர்ட்டில் போய் இவங்க ரெட் புல்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, தோத்து போயிட்டாங்க. ஸோ அவனுக்காக விங்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நஷ்டீடாகும். அது எவ்வளவுன்னு தெரியல, நஷ்டீடு கொடுத்தாங்க. ஸோ அதனாலே இவங்க ரெட் புல் கிவ்ஸ் விங்ஸ்னு வச்சிருந்தது இழுத்துட்டாங்க. விங்ஸ் எஸ் ஐயோ போட்டு இழுத்துட்டாங்க. அதுதான் எங்களோட மார்க்கெட்டிங். ஸோ இதுல இருக்கா ரெட் புல் இது பட்டி பாருங்க. இதுல எடுத்து வச்சுட்டாங்களா? எடுத்துட்டாங்களா இருக்கான்னு தெரியல. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ரெட் புல்னா என்னென்ன. ஸோ இட் இஸ் இது வந்து ஒரு பிராண்ட் ஆஃப் எனர்ஜி ரொம்ப ஃபேமஸான சத்து டானிக் எனர்ஜி ட்ரிங்க். இது வந்து கிரியேட்டட் அண்ட் ஓன் பை ஆஸ்ட்ரியன் கம்பெனி. ரெட் புல்காரங்க வந்து அவனே வச்சிருக்கான். அது வந்து 1987ல வச்சிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணது 1990sலேருந்து 2000 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக உள்ளது. பிறகு இது வந்து 1987ல வந்து அப்போல வந்து 2013 வரையோ 23 வரையோ மோர் தென் 100 பில்லியன்ஸ் வந்து செல் ஆயிருக்கு. ஆமாம், ஓகே. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தேர்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ட்ரிங்க் பிஹைண்ட் கொக்கோ கோலா அண்ட் பெப்சி. அதுக்கு அடுத்தது இருக்கிறதுல வந்து தேர்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ட்ரிங்க்ஸாக இது வந்து இருக்கு. ஓகே, அது தெரியல, அது எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தெரியல. மேபி கொக்கோ கோலா இருக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இது வந்து தேர்ட் மோஸ்ட் போட்டிருக்கான். ஓகே, இது வந்து ஒரிஜினலி இது வந்து எதுக்கு மார்க்கெட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக் டிரைவர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பண்ணிட்டாங்க. ட்ரக் டிரைவர்ஸ்க்கு அப்படி எனர்ஜி ட்ரிங்க் அக்ரிகல்ச்சர் இது எனர்ஜியா அது இல்லை. ட்ரக் டிரைவர்ஸ்னா வண்டி ஓட்டுறவங்க. அக்ரிகல்ச்சருக்கு இதுக்கு என்ன ட்ரக்டா இல்லைண்ணா, அந்த அக்ரிகல்ச்சருக்கு ஓட்டுறது தானே. அது டிராக்டர் சார். That was easy. அதுக்கடுத்து வந்து இந்த ஸ்பான்சர்லாம் எப்படி இந்த ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இந்த F1 ரேஸ், ஸ்கை டைவிங் இதுல வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. பிறகு வந்து இது மெயினா வந்து லைக் இவங்களோட பேக்கிங்கே பார்த்தோன்னா ஒரு மாதிரி தின் கேனா இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கோம் கம்பேரிட்டிவ்லி. ஓகே ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதோட ட்ரிங்க் எப்படி இருக்கும் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. எல்லோவிஷ் கலர்ல இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகே, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இந்த சிவப்பு காலை எனர்ஜி ட்ரிங்க். அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் ஒன்று பார்த்தேன், Red Bull is appreciated worldwide by top athletes, busy professional, university students and travelers on long journey. ஸோ இவங்கெல்லாம் வந்து இதை குடிச்சு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த எனர்ஜி ட்ரிங்க். ஓகே, அது அவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு போட்டுட்ருக்காங்க. லைக் மோர் டேஞ்சரஸ், மோர் தென் 500 ml மேலே குடிக்கவும் கூடாது. அதை அவனே போட்டிருக்காங்க. ஆமாம், ஏன்னா சம்திங் இருக்கலாம் கெட்டது. அவ்வளோ கேஃபின் நிறைய போட்டிருப்பாங்க. இது நான் ஒன்று பார்த்துருக்கேன்டா, ரெட் புல் போட்டுட்டு அதில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி வருது. மாஸ்டருக்கு அப்படிதான் வரும், இதுக்கு அப்படிதான் வரும். மாஸ்டர் இல்லை, ஓகே, ட்ரிங்க் பண்ணலாமா? வைட்டமின் டி உண்டு தானே அதிகமா? அது தெரியாது. அது மாஸ்டருக்கும் வைட்டமின் டியும் மாஸ்டர்
மாஸ்டருக்கும் இதுக்கும் வைட்டமின் பி அதிகமாக இருக்கு கேள்விப்பட்டுக்க. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஸ்விட்சர்லாண்ட். சரி நான் பண்ணுறேன். கலர் என்ன இருக்கு இல்லவா? ஸ்மெல்லே பிடிக்கலடா. மோஸ்டான ஸ்மெல்லு. இது இந்த சிரப் குடிக்கிற ஆமா ஆமா, காஃப் சிரப் சிறப்பு தான் ஸ்மெல்லு. சொன்ன மாதிரி எல்லாம் எல்லோ Yellow. சொன்னது போய் சொல்ல, கருப்பையும் போய் சொல்ல மாட்டான். நான் கொஞ்சமே எடுக்கிறேன். இதான் மற்ற அந்த டெஸ்டிங் அனுப்புற மாதிரி தான். எது அந்த டெஸ்டிங் நான் சொன்னேன் இல்ல, URIN. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வியர்டா இருக்கு. எல்லாமே கொஞ்சம் heavy. ஆமா, இந்த சுருக்குன்னு நாக்கிலையும் பிடிக்குது, எல்லாமே ஹெவியா ஏறுது. சும்மா இல்லவங்க எனர்ஜி எல்லாத்தையும் அடி பவர்லாம் வந்து அடிக்கணும், 4 பேரும் அடிக்கணும் போல அந்த மாதிரிதான் இருக்கு. எனக்கு இதுக்கு மேல பிடிக்கணுமான்னு தோணல. எனர்ஜி ஏறி பக்கத்துல கூட அடிக்க போறேன். இது பிடிக்கவே இல்லை, சுத்தம் பிடிக்கவே இல்லை. டேஸ்ட் வைஸா பிடிக்கல, எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். இது எனக்கு ஏன் பிடிக்கலன்னா, ஃபர்ஸ்ட் காஃப் சிரப் குடிச்ச மாதிரி இருந்தது. ஆமா, காஃப் சிரப்பு கொஞ்சம் சுருக்கு நாக்கெல்லாம் பிடிச்சி இழுத்தமே பிடிக்குமா, அதே அதெல்லாம் வாட்ட போறோம். ஓகே, அடுத்து நாங்க இது வந்து கடைசியில வைப்போம். ஓகேவா, தெரியல. அடுத்த இன்னும் மான்ஸ்டர் பிரைம் எல்லாம் இருக்கு. ஆமா, அது இதோட ஓவர்டேக் பண்ணுதா? இதுதான் different. ஆனா இது எப்படி எனக்கு வேல்யூ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆமா, இது வாங்குறது இல்லையா தெரியல. மேபி இது குடிக்கிறதால டேஸ்டே இல்லையே இதுல. டேஸ்ட் இல்ல, மேபி இது வந்து கொஞ்சம் அந்த எனர்ஜி கொடுக்கறதுனால சிலவங்க ஓவர் ஆக்டிவ் ஆகுறதுனால இதை வந்து நிறைய கன்சியூம் பண்றாங்க. டேஸ்ட் செம டேஸ்ட்டை பத்தி சொல்ல மாட்டாங்கல்ல, அதோட எஃபெக்டை பத்தி. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். Script for Rex Reddit. அவ்வளவுதான். Ding ding.